அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1/11/2025 தேதி முதல் கன்னிராசினியர்களான நீங்கள் யோகத்தின் உச்சியை தொடக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையிருக்கு. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், செவ்வாய் விருச்சக ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் விருச்சகத்தில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தன குடும்ப அதிபதி சுக்கிரன் ராசியில் இருப்பதும் அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் என்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் நீச்சம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. புதனோடு பரிவர்த்தனையில் இருப்பதால் ராசிநாதன் ஆட்சி பெறுவதாகவும் தன குடும்ப அதிபதி ஆட்சி பெறுவதாகவும் அமைந்து யோக பலன்கள் ஏற்பட இருக்குதுங்க. நாம் ஒன்றை நினைக்க அது வேறு மாதிரியா மாறி நமக்கு மகிழ்ச்சியை தருங்க. 12இல் செவ்வாய் இருந்தாலும் அவர் கூடிய விரைவில் 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரிக்கிறாருங்க. இந்த தருணங்கள்ல பலத்தோடு மாறுவது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. சகோதரர்களால் ஒத்துழைப்பு உண்டு. வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை அமையுங்க. 11இல் உள்ள குருவும் செவ்வாயும் பார்வையால இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதனாலும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும்போது குறிப்பாக கன்னிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்துல எதிலும் பேராசைப்படாமல் இருந்தால் நினைத்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் 3இல் ஆட்சி பெற்று இருப்பதால் தகவல் தொடர்புகள்ல கவனமும் சரியான வார்த்தையாடலும் தேவைங்க. தடாலடியாக யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம 3இல் ஆட்சி பெற்று இருப்பதால் தகவல் தொடர்புகள்ல கவனமும் சரியான வார்த்தையாடலும் தேவை. குடும்ப பிரச்சனை அறிந்து அதிகரித்த கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையுங்க. அதே போல் சூழ்நிலை உண்டுங்க. சிலருக்கு இடமாற்றம் போன்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் கூடுமான வரைக்கும் பொறுமை நிதானம் அவசியங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் நீச்சம் பெற்றும் அதே போல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றும் சஞ்சரிக்கிறார். இதனால் இவ்வளவு நாட்களாக மருத்துவ செலவுகளால் பல பிரச்சனைகளையும் அதே போல் பல இன்னல்களை சந்தித்து வந்தவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. செலவுகள் கட்டுக்குள் இருக்கு. வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் இத்தருணங்கள்ல கடைசியில் புதிய கடனை ஏற்க வேண்டி இருக்கும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது. முயற்சிகள்ல வரன் அமைவது கடினம் தாங்க. வருவாயை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான
வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் ஒருவருடன் பழகுவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த கும்பராசியில் சனி ராகு இணைந்திருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் நன்மைகள் ஏற்படவிருப்பதை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளும் ஊழியர்களும் ஒத்துழைப்பாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது முயற்சிக்கலாம். எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு. சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கு. புதிதாக வேலைக்கு முயற்சித்தவர் கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம். விற்பனை திட்டங்கள் செயல்படுத்துவதால் ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விற்பனை கிளைகள், ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு இந்த தருணங்கள்ல விவசாய அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க. அதே போல் புதிய முதலீடுகள்ல ஈடுபடலாம், ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே லாபகரமான புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வர இருக்கு. வருமானமும் உயர இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள உகந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் உள்ள அன்பர்கள் சங்கீத வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதை சுக்கிரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் எடுத்துக்காட்டுது. சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம திரைப்படத்துறையினருக்கு தொடர்ந்து சில வருடங்களாகவே ஏற்பட்டு வந்த பின்னடைவு இப்போது நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை அதிபத்தியம் படைத்த சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயர இருக்கு. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுக்கு கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கட்சியில் முக்கிய பதவி ஒன்று ஏற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறையை தனது அதிகாரத்தில் வைத்துள்ள கிரகங்கள் செவ்வாய் கிரகம் தாங்க. அதனால் பூமிக்காரகன் என்று அழைக்கிறார்கள். ஜோதிட கலை அவர் இந்த தருணங்கள்ல முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அதே போல் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு உயர்வை எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குளிர்ந்த நிறை தெளிந்த வெற்றி வேர் மாலை சாற்றி வழிபடுங்க. என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.